மாமியாரை ஆள் வைத்து தாக்கிய மருமகள் கைது. போச்சு போ, நாடு எங்க போகுதுன்னே தெரியல. கேட்கவே ரொம்ப ஷாக் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு இல்லங்க. இந்த விஷயம் ஜோலார்பேட்டையில நடந்திருக்கு. இவங்க மருமக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க மாமியார் தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. தென் ரொம்ப கொடுமையும் படுத்திருக்காங்க. அதுக்காக ஆள் வச்சு அவங்கள அடிச்சு அவங்க கழுத்துல அந்த 4 சவரத்தை திருடவும் செஞ்சு அவங்கள அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்போ இவங்க தான் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் அம்பலம் ஆகுதுங்க. அப்புறம் என்ன, இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க மாட்டத்தாங்க செய்வீங்க. அதுக்கு உங்க மாமியார் உங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னும் போது நீங்க அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து உண்மையாவே அவங்க உங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மேல BNS செக்ஷன் 85 படியும் பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆக ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இதனால அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சோ எவ்வளவு விஷயங்கள் லீகலா இருக்குங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பிளான் போடுறேன், ஸ்கெட்ச் போடுறேன்னு இப்படிலாம் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு. சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.